ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஒரு கேட்ஜெட்ட பார்த்தீங்கன்னா, ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சின்ன பெட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அதுதான் நம்ம Insta 360 Go Ultra. பார்க்க ரொம்ப கியூட்டா, குட்டியா இருக்கு பார்த்தீங்களா? ஆனா இதில இருக்கிற விஷயங்கள் அல்ட்ராவா இருக்கும் சொல்லலாம். இதோட விலை என்ன? என்னென்ன வசதி இருக்கு? என்னென்ன குறைபாடு இருக்கு? எல்லாமே இந்த வீடியோவுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இது விஷயம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போது இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா மூலமா நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். சரி ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பற்றி பேசலாம். ஒரு ஆப்பிள் வாட்ச் சைஸ் தான் இருக்கும். ஒரு பட்டனை தவிர வேறு எதுவுமே இந்த கேமரா இருக்காது. ஆனால் இதோட சூப்பர் பவர் என்னென்னா, இந்த மேக்னெட்டிக் மவுண்ட் சிஸ்டம் தான். நீங்க கையில எடுத்தாலே எந்த இடத்துல வேணும்னாலும் டக்குன்னு ஒட்டிக்கும். உங்க சட்டை, தொப்பி இல்லைன்னா ஒரு டாக் மேலே கூட பார்த்தீங்கன்னா பொருத்தலாம். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வீடியோ எடுக்க இது ஒரு மேஜிக் கேமரா கூட சொல்லலாம். இந்த சின்ன கேமராவுடைய ஒரு உயிர் நாடி எதுனா அதுதான் இந்த ஆக்ஷன் பாடு தான். இதில் இருக்கிற இந்த ஃப்ளிப் அப் டச் ஸ்க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு ஒரு பெரிய அப்டேட்னு சொல்லலாம். பிளாக் எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கமே திரும்பி வச்சுக்கலாம். கேமரா வேணும்னா சின்னதாக இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு பெரிய மானிட்டர் கிடைக்குது சொல்லலாம். இந்த பாட்டை தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க, அதுக்கு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஆனால் கேமராவுக்கு மட்டும் 33 அடி வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. 33 அடி வரைக்கும் தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ குவாலிட்டி. இந்த குட்டி கேமரா இப்போது 4K 60 ஃப்ரேம் பர் செகண்டில் ஷூட் பண்ண முடியும். சின்னதாக இருந்தும் இவ்வளோ கிளாரிட்டியாக சூப்பராக ரொம்ப விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதுக்கு முன்னாடி பழைய மாடல் பார்த்தீங்கன்னா 4K 30 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் ஷூட் பண்ண முடியும். ஆனால் இதில் 60 ஃப்ரேம் பர் செகண்ட் ஷூட் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் மெரட்லாம் இருக்கும். வீடியோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். குறிப்பாக அந்த Insta 360யோட ஃப்ளோ ஸ்டேட் ஸ்டெபிலைசேஷன் பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு பைக் ரைட் போனாலும் சரி, ஓடும்போதும் சரி, வீடியோ செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புதுசாக வந்திருக்க ஆக்டிவ் HDR மோடும் பார்த்தீங்கன்னா குறைந்த வெளிச்சத்தில் கூட நல்லா பிரகாசமாக குவாலிட்டியாக வீடியோ இருக்கும். பேட்ரி பற்றி சொல்லணும்னா சின்ன கேமரான்றதுனால இதில் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். ஆக்ஷன் பாட கூட நீங்கள் நினைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற முக்கியமான ஒரு பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இப்போ SD கார்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா அப் டு 2 TB வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதனால் ஸ்டோரேஜ் கம்மியாகவும் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு வேறு மெமரி கார்டு மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கடைசியாக அந்த கேமராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்சுவலி இது இந்தியாவில் லான்ச் ஆகலை. நான் துபாயில் வாங்கினேன். துபாயில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. இது ப்ரைஸ் நம்ம இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 44,000 ஆச்சு. ஜஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் மாடல் தான். இன்னும் கிரியேட்டர் மாடல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 44,000 பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இந்த சைஸில், இந்த குவாலிட்டியில், இந்த வசதி வேறு எந்த கேமராவிலையும் நம்ம பார்க்க முடியாது. யாருக்கு இந்த கேமரா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ட்ராவல் லாகர்ஸ், பைக்கர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லைனா க்ரியேட்டிவாக எதாவது ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்டிமேட் ஆக்ஷன் கேமராவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஒன்று இருக்குது, மொபைல் ஆப்பு Insta 360ன்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் கேமரா கூட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேமராவில் எடுக்கிற வீடியோஸ்லாம் அந்த ஆப் மூலமாக ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஏஐ ஃபீச்சர் இருக்கிறதுனால ஏஐ மூலமாக சூப்பராக விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராவில் ஷூட் பண்ண ஒரு சில ஃபுட்டேஜும் அந்த ஆப்பில் எடிட் பண்ண ஒரு சில வீடியோஸும் நான் ஷேர் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேமராவுடைய ஒரு ப்ரீவியஸ் மாடல் அது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சீக்கிரமாக அவைலபிள் வரும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேமரா விஷயமா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.